வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 11க்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை உங்களுடைய மொபைல் மூலம் எப்படி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை எப்படி டவுன்லோடு பண்ணுறதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டிஜிஇ ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி ஸ்பேஸ் விட்டு ஐஎன் அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, dge.tn.gov. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஹால் டிக்கெட், டைம் டேபிள், நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட்னு சொல்லிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதில்ல, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அந்த பேஜ். இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் மெயின் பேஜ். இதுலேயே மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், ஹை செகண்டரி ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சி ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்களுடைய 11th உடைய எக்ஸாம் ரோல் நம்பரை கரெக்டாக நீங்கள் அதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். அதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இயர், அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, 29 + 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதில் கரெக்டான ஆன்சரை நம்ம இதில் டைப் பண்ணணும். 30ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு இந்த லிங்க் ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்ச் அனதர்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். அதை நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்முடைய ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு நமக்கு டவுன்லோட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய 11க்கான உங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.